ஹலோ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் ஒரு சீனியர் சிட்டிசன். என்னுடைய இந்த கேள்விக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு லீகலாகவோ ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் மனுஷத்தனமாகவோ என்ன செய்ய வேண்டும் என்பதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆஃப்டர் 1950க்கு அப்புறம் பிறந்தவங்களோ ஒரு சீனியர் சிட்டிசன் வேலை பார்த்து வீடு கட்டி சம்பாதித்து குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தனியாக இருக்கும் சில சீனியர் சிட்டிசன்கள் பல பேர் இன்றைய காலகட்டத்தில் 2000க்கு பிறகு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களின் நிலைமை தனியாக இருந்தாலும் ஒரு உடம்பு என்று வரும்போது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் திடீரென்று எதிர்பாராத விதமாக உடம்பு வரும்போது டாக்டர்ஸ் அட்வைஸ் அவருடைய பையன் வந்துதான் கையெழுத்து போட வேண்டும், அவன் பையன்கள் வந்துதான் தீர்மானம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்தந்த பெரியவர்களுக்கு சொத்து பத்து பணம் நகை கேஷ் இருந்தாலும் கூட இருந்து ஒருத்தர் நம்பகமாக பொறுப்பு எடுத்துக்கிறேன் என்று சொன்னா கூட அதை மறுத்துவிட்டு அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அவருடைய மகன், அவர் வந்துதான், அவர் அப்ராடில் இருந்தாலும் சரி வேற எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் மனஸ்தாபத்தில் இருந்தாலும் சரி சுமூகமாக இருந்தாலும் சரி பையன்தான் வர வேண்டும் என்பது இப்பொழுது உள்ள நியதியாக இருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் பேங்கில் லோன் வாங்க போனாலும் இண்டிவிஜுவலாக பென்ஷன் வாங்குகிறவர்கள் 50,000க்கு மேல் பென்ஷன் வாங்குகிறவர்கள் கூட பையன் வந்தாதான் கையெழுத்து போட முடியும், அதன் மூலம்தான் கடன் வாங்க முடியும் என்பது பேங்கின் நியதியாக உள்ளது. கவர்மெண்டில் ஆர்டர்கள் நிறையாக இருக்கலாம், ஆனால் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். தனிப்பட்ட முறையில் எல்லாவித கடமைகளையும் முடித்துவிட்டு இருக்கும் தாய்மார்களோ தந்தைமார்களுக்கோ ஒரு உடம்பு அசம்பாவிதம் வந்தால் கூட இருக்கும் கணவர் 50 வருட காலம் வாழ்ந்த கணவர் இருந்தாலும் கணவரை ஒதுக்கிவிட்டு பையன்தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். அது பெரிய ஆபீசராக இருந்தாலும் சாமானியமாக இருந்தாலும் இப்பொழுது உள்ள நியதியும் ஆர்டரும் கவர்மெண்ட் ஆர்டர், ஹாஸ்பிட்டல் ஆர்டர் என்று எல்லோரும் இதைத்தான் சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? பையன் வந்துவிட்டு கையெழுத்து போட்டுவிட்டு அவன் பறந்து போய்விடுவான். கூட இருக்கும் ஹஸ்பண்டுக்கு விஷயமே தெரியவில்லை. அவர் என்ன செய்வார்? 50 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையும் யாருக்கு ஒய்ஃப் முக்கியம் என்ற வார்த்தையும் மீறி போய் வந்த பையன் கையெழுத்து போட்டுவிட்டு இருக்கிறதுக்கும் செக்கில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விடுவான். ஆனால் இந்த அம்மாவின் நிலைமை என்ன? அந்த ஹஸ்பண்ட் கூட இருக்கும் 50 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும் எல்லா விதத்துக்கும் மேலாக இன்னும் நல்லபடியாக இருக்கணும், இருக்கும் வரை தொந்தரவு இருக்கக்கூடாது என்று இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த 2 ஆத்மாக்களுக்கு என்ன பதில்? இதை தயவு செய்து ஏதேனும் இதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் மூலமாக அது முடிக்க